பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் இருந்து திவாகர் வெளியேறினது தான் இப்போது சோசியல் மீடியா முழுக்க வைரலாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் கடந்த வாரம் கூட விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வெளுத்து வாங்கியிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட இந்த செயலுக்கு பல கலவையான விமர்சனங்களுமே வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் அவர் என்னதான் விஜய் பாருவை கண்டித்து பேசியிருந்தாலும் கேம் அப்போ சபரியால் பாருக்கு ஏற்பட்ட விபத்து பற்றி பேசும்போது பாருக்கு ஆதரவாக பேசின கனி, விக்ரம், சபரி, எஃப்ஜே, அமித் இவங்க எல்லாரையுமே விஜய் சேதுபதி கடுமையாக தாக்கி பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் குரூப்பிசம் பண்ணி விஜய் பார்வை டார்கெட் பண்ணிட்டாங்க. யாருக்குமே பாருக்கு அடிபட்டப்போ எந்தவித பதட்டமும் இல்லை. பார்வதிக்கு என்னாச்சோ அப்படின்னு கூட பார்க்க தோணலை. மனிதாபிமானமே இல்லாமல் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விஜய் சேதுபதி திட்டி பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் விஜய் சேதுபதியோட இந்த செயலுக்கு கனியோட தங்கச்சி விஜயலட்சுமி இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காட்டமாக பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனி பிக் பாஸ்க்கு போகிறதா முடிவு எடுத்தப்போ பல எதிர்ப்புகள் வந்துச்சு. நான் தான் பிக் பாஸ்க்கு போக சொல்லி புஷ் பண்ணினேன். அவளை மாதிரி குணம் இருக்கிற ஒருத்திக்கு இது தகுதியான ஒரு மேடை. இந்த ஷோவில் கண்டிப்பாக அவளோட குணம் பார்க்கும்போது போலியா தெரியலாம். மக்கள் அவளை ஃபேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தலாம். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, நாம கவலைப்படுறோமா அப்படின்னு தான். அதாவது எல்லாரும் என்ன நினைக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதையே நினச்சி கவலைப்பட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டிருக்காங்க. அதே நேரம் ஆரம்ப வாரங்களில் எல்லாருமே அவங்களோட ஈகோவுக்கு தீனி போட்டு சும்மா கத்தி அவங்க இருக்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கனி அமைதியாக இருந்தா. அவள் ஒன்றும் பயத்தால் அமைதியாக இல்லை. அவள் மைண்டு ரொம்ப கிளியராக தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடியாக இருந்திருக்குது. எனக்கு ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருக்கும்போது மேலும் அந்த ஒருத்தர் தொடர்ந்து என்னைய தாக்கும்போது என்னைய அறியாமலேயே எனக்கு அந்த நபரை பிடிக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி சூழலில் இயற்கையாகவே நான் அந்த நபருக்கு எதிராக தான் செயல்படுவேன். அந்த நபர் இதே மாதிரி 5 ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் நடந்துக்கிட்டா அந்த 5 பேரும் அந்த நபரை வேறு வேறு காரணத்தினால வெறுக்கிறாங்க. இது குரூப்பிசமாக நாம் ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறோம், அதிக ஓட்டு எடுத்தவங்க வின் பண்ணுறாங்க, அதுக்குன்னு அதை குரூப்பிசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை பெரிய முதலாளி, மெஜாரிட்டி வின் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். தனி யோசனை இருக்கிறவங்க பக்கத்தில் நின்னாலும் அது தனித்துவம் தான். ஜஸ்ட் அந்த யோசனை பெருசாக ஆகியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். குரூப்பிசம் எப்போ உருவாகும் அப்படின்னா, எல்லாரும் தனித்தனியாக யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் ஒருத்தவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரே எண்ணத்தோட செயல்படும் போது தான் உருவாகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீம் மீட்டிங்கில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த டீம்மேட்ஸ் கிட்ட இவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர், அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வகையில் பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் குரூப்பிசம். அடுத்த வாரம் யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லிஸ்ட்டையுமே முன்கூட்டியே தீர்மானிச்சிருப்பாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமாக அந்த பெரிய கும்பல் தான் எப்படி கேம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க. அதுதான் குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி கனிக்கு சப்போர்ட் பண்ணியும் விஜய் பார்வதிக்கு ஆதரவாக பேசின விஜய் சேதுபதிக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க. அதே நேரம் விஜய் பார்வை ஒவ்வொரு காரணத்தினால தான் வெறுக்கிறாங்க, யாரும் குரூப்பிசம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பதிலடியுமே கொடுத்துருக்காங்க. இப்போது விஜய் கொடுத்த இந்த பதிலடி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அன்மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.